மக்களே, வெல்கம் டு கேபி பைட்ஸ். இந்தியாவில் இப்போ நடக்கிற ஹீட் சுச்சுவேஷனை பார்த்தா ரொம்ப பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த ஹீட் எவ்வளோ நாள் போகும்னு. இங்கே நான் உங்களுக்கு ஃபுல் கிளாரிட்டி தரேன். சோஷியல் மீடியாவில் ஒரு ஹீட் மேப்பு வைரல் ஆகுது, அது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, நம்மகிட்ட இந்த சோஷியல் மீடியா சொல்லி தான் தெரியும். அதனால் இப்போ அது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்கு. இந்தியாவோட ஹீட் எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறது அந்த மேப்பே போட்டாங்க. இந்தியாவோட மேப்பை பார்த்தீங்கன்னா எரிக்கிற மாதிரி இருக்குது, அந்த அளவுக்கு ஹீட்டு வருது. ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக அந்த இந்தியாவில் காமிக்கிறது ஏர் டெம்பரேச்சர் இல்லை, லேண்டு சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். நம்ம பூமி, அதாவது நம்ம லேண்டு, எப்போதுமே சூரியனோட கதிர்வீச்சு எப்போதுமே லேண்டில் தான் விழும். அதனால அந்த லேண்டோட டெம்பரேச்சர் தான் இப்போது காமிக்கிற அந்த மேப்பில். அது என்னன்னா, சன்னி ஹீட்டு டேரெக்டாக ரோடு, சாயில், பில்டிங் மேலே அப்சர்வ் ஆகும். அதனால நம்பர்ஸ் ஆக்சுவலாக டெம்பரேச்சரை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இதில் மெயின் கொஸ்டின் என்னன்னா, ஹீட் எவ்வளோ நாள் இருக்கும். ஜென்ரலாக இந்தியாவில் ஹீட் பீரியட் ஏப்ரல்லேருந்து ஜூன் வரைக்கும் இருக்கும். பீக் பீரியடு மோஸ்ட்லி மே தான். ஆனால் ஒரு சிங்கிள் ஹீட் வேவ்னா யூஸ்வலாக 4லேருந்து 7 நாள் வரை கண்டினியூ ஆகும். சில டைம் 10 நாள் கூட எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஆனால் இது கண்டினியூஸாக இல்லை, கொஞ்சம் கேப் வரும், அப்புறம் மறுபடியும் ஹீட் ஸ்பைக் ஆகும். இப்போ நார்த்து அப்புறம் சென்ட்ரல் இந்தியாவிலாம் டெம்பரேச்சர் 40லேருந்து 45 டிகிரி ரீச் ஆகும். இது பீக் சம்மர் சிக்னல். சவுத் இந்தியாவில் கேட்க வேணாம், அது முக்கியமாக சென்னையில் கேட்க வேணாம், அது இன்னும் பயங்கரம். டிராஃபிக்கு, ஒரே பொல்யூஷனு எல்லாம் சேர்த்து பார்த்தாலே நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் ஹீட்டு கண்டிப்பாக 40லேருந்து 45 டிகிரி செல்சியஸ் கூட போகலான்னு ஒரு கணிப்பு இருக்குது. மான்சூன் வரும்போது தான் இந்த ஹீட்டெல்லாம் குறையும். யூஸ்வலாக ஜூன் எண்டில் ஜூலை ஸ்டார்ட்ல ரிலீஃப் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, ஹீட் வேவ் டோட்டல் செஷன் 2லேருந்து 3 மாதம். ஒரு வேவ் டியூரேஷன் 4லேருந்து 7 ஆவரேஜ். இந்த ஹீட்லேருந்து நம்ம தவிர்க்கணும்னா ஒரே விஷயம், தண்ணி நிறையா குடிங்க, வெளில போகிறத அவாய்ட் பண்ணுங்க. நிறையா ஃப்ரூட்ஸு, இல்லை ஃப்ரூட்ஸு சாப்பிட பிடிக்கலாம், ஜூஸாவோ, கரும்பு ஜூஸு, நொங்கு, இளநீ அதெல்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா அப்போ தான் நம்ம கொஞ்சம் ஹெல்த்தியாக அதை தாக்கு பிடிக்கலாம். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு நிமிஷம் நம்மளுக்கு கரண்ட்டு போனாலே நம்மளுக்குலாம் திண்டாட்டமாக போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ஹீட்லேருந்து வெளில போகிறத தவிர்க்கவும். அப்புறமா இந்த ஹீட் வேவ் எவ்வளோ நாள் ஆகும்னு தெரியல. அதனால் முடிஞ்ச வரைக்கும் முக்கியமாக குழந்தைங்க, அவங்களுக்குலாம் நிறையா ஃப்ரூட்ஸு கொடுங்க, இளநீ கொடுங்க, தண்ணி நிறையா குடிங்க. அப்போ தான் பாடி ஹைட்ரேட்டாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வெளில போகிறத தவிர்க்கவும். உங்கள் நலன் கருதி ஒரு நண்பனாக சொல்கிறேன், கேளுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.